விஜய் வந்து மீட் பண்றது ஜான் ஆரோக்கியசாமியையும் புஷி ஆனந்தியும் டு அன் எக்ஸ்டென்ட் ஆதவர்ஜுனா இந்த 3 பேரையும் தான். இல்ல ஜான் ஆரோக்கியசாமிக்கு நான் பிஜேபியோட போகக்கூடாதுன்னு சொல்றாரு. எப்படி ஜெயலலிதா 2011 தேர்தல்ல விஜயகாந்த ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த என்டிஏவோட இவர் சேர்ந்தால் 200-210 சீட்டு வரைக்கும் இவங்க ஜெயிக்க முடியும். அதாவது திமுக என்ற ஒரு கட்சி ஒரு ஆக்டோபஸ். தனக்கு வேணும் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டா அந்த கட்சிக்குள்ளேயே தனக்கு பிரான்ச்சஸ உருவாக்கிடும். இப்ப எலெக்ஷன் மால் பிராக்டிஸ்ல இந்தியால நினைச்சு பார்க்க முடியாத லெவல்ல டிஸ்குவாலிபிகேஷன் நடந்திருக்கு. ஒன் இஸ் இந்திரா காந்தி. ஸோ இது நாளைக்கு நடந்தால் ஸ்டாலின் will be disqualified for another 6 years to fight. Not only 26, even 31 கூட ஃபைட் பண்ண முடியாது. வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. என்னுடைய சேனலுக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருந்தானா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட அரசியல் விவாதத்துல திருப்பியும் இணைந்திருப்பவர் திரு தேவப்பிரியா அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு சில தகவல்கள் விஜயை பத்தி வேகமா பரவுது. அவர் சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு போறார் அப்படின்னும், அங்க வந்து அவர் பவன் கல்யாணை மீண்டும் சந்திச்சு தாவேக்காவை என்டிஏ பக்கம் வந்து கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு இன்னொரு தடவை ஒரு முயற்சி நடக்கிறதா ஒரு செய்தி வருது. இந்த செய்தியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது விஜய் வந்து இன்னும் இன்டிசிசிவா இருக்கார். பட் தனியா நின்னால் எதுவும் யூஸ் இல்லை, தன்னுடைய கரியரே போயிடும் என்ற அட்வைஸை பவன் கல்யாண் தன்னுடைய சகோதரர் சிரஞ்சீவி தானும் 7 வருஷம் அரசியல்ல அந்த மாதிரியே வீழ்ந்துட்டோம். போன எலெக்ஷன்ல நான் வந்து ஒரு முஸ்லிம் பார்ட்டியோடையும் இப்ப இதோடையும் அதுக்கு பேர் மாயாவதியோடையும் சேர்ந்து தனியா நின்று வேஸ்ட் பண்ணிட்டு திருப்பி இந்த முறை டிடிபியோட சேர்ந்து ஐ பிகம் வாட் ஐ எம். ஸோ நீங்க இந்த முறை தனியா நின்னீங்கன்னா ஸ்பாயிலரா இருப்பீங்க. நீங்க யாரை தீய சக்தின்னு சொல்றீங்களோ அவங்க வின் பண்றதுக்கு யூஸ் ஆவீங்க. ஏன்னா ப்ராப்ளம் வித் விஜய் இஸ் அவர்கிட்ட யாருமே பேசினாலும் அவருடைய முடிவு தெரியாது, அவர் கவனிக்கிறாரான்னு கூட தெரியாது. ஏன்னா எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு பேட்டியில சொல்லி இருப்பார், வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் விஜய்னு கேட்டதுக்கு, ஐ வாண்ட் விஜய் டு கம் ஒன்ஸ் இன் 30 days அண்ட் சே ஹாய் டேட் ஹாய் மம்னு ஒரு ½ an hour பேசணும். இதை கூட அவர் சேனல் மூலமா தான் பையன்கிட்ட சொல்ற அளவுக்கு தான் இஸ் ரிசப்டிவ்னு புரிஞ்சால் அப்ப வேற அவர் வந்து விஜய் வந்து மீட் பண்றது ஜான் ஆரோக்கியசாமியையும் புஷி ஆனந்தியும் டு அன் எக்ஸ்டென்ட் ஆதவர்ஜுனா இந்த 3 பேரையும் தான். சோ இதுல இவங்க ஹோல்டுனால என்ன ஆகுது, இவர் இன்னொன்னு கேட்டாராம், போன தடவை நான் இதெல்லாம் சொன்ன உடனே நான் யோசிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நான் காங்கிரஸோட போலான்னு பார்த்தேன், ராகுல் வாஸ் கிவிங் மீ ஹோப் அண்ட் ஆதவ் போய் மீட் பண்ணிட்டு வந்துட்டு இதான் கொடுத்தான் அப்படின்னு உடனே இவர் சொன்னாராம், உனக்கு வேணும்னா நீ தான் செய்யணும். 1996ல டிஃபீட்டட் டு த வால் ஜெயலலிதா 98 எலெக்ஷனுக்கு ஷி வெண்ட் ஆல் த வே டு திண்டிவனம் அண்ட் மெட் திரு டாக்டர் ஐயா அட் ஹிஸ் தோட்டம். அதுக்கப்புறம் தாயகம்னு மறுமலர்ச்சி திமுக ஆபீஸுக்கு போய் வைகோவை ஜெயலலிதா மீட் பண்ணான். அதே மாதிரி இந்த பிஜேபி கமலாலயம் ஹெட் ஆபீஸுக்கு வந்து அங்க இல்ல கணேசனை மீட் பண்ணி அலையன்ஸை ஃபார்ம் பண்ணா. 98ல அதாவது 96ல ஷீ லாஸ்ட் ஹர் ஓன் சீட். 4 எம்பி எம்எல்ஏ மாத்திரம் ஜெயிச்சப்புறம் 98ல 32 சீட்ஸ் 31 சீட்ஸ் அவ பிஜேபி அலையன்ஸ்ல ஜெயிச்சா. சோ அந்த மாதிரி வரணும்னா யூ ஷுட் ஆக்ட். அதை விட்டுட்டு ஜான் ஆரோக்கியசாமி இவன் இருக்கியே அப்படின்ன உடனே இல்ல ஜான் ஆரோக்கியசாமிக்கு நான் பிஜேபியோட போகக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னா ஹி ஹேஸ் அன் அஜெண்டா. நீங்க உங்களோட கேரியரை யோசிங்கோ. உங்களை மாதிரி நாங்களும் ஒரு படத்தை பண்ணிட்டு எப்படி ரிலீஸ் பண்ணணும் என்னன்னு பார்த்து பண்ணிட்டு இருக்கிற ஆளு. ஆஸ் அ ஃப்ரெண்ட் நீங்க இப்ப டிசைட் பண்ணணும் அப்படின்னு பிஜேபியோட நான் எப்படி சேரலான்னு கேட்டதுக்கு அப்ப ஐ வில் டாக் டு இபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆஃப் ஏடிஎம்கே கூடயும் பண்ணியிருக்காரு. அதான் நேரடியாக விஜயும் பிஜேபியும் சேராம தீய சக்தியை இந்த முறை டிஃபீட் பண்ணணும் என்றால் அதற்காக நான் இந்த முறை இந்த அலையன்ஸ்ல வரேன்னு சொல்லிட்டோம். அப்படி வந்தார்கள் என்றால் 41 சீட்டு விஜயகாந்துக்கு 2011ல கொடுக்கப்பட்டது. அதை விட பிளஸ் மைனஸ் 1 or 2 சீட்ஸ் கொடுத்து ஃபார்ம் பண்ணா யூ மே கெட் மோர் தென் 30 சீட்ஸ் அண்ட் டெப்டி சீஃப் மினிஸ்டர். And most likely BJP will get around 30 seats and they can win around 20 plus and Timuka can go below 20. இந்த இதை திங்க் பண்ணுங்கன்னு சொல்லி பவன் கல்யாண் ஏற்கனவே சொல்லிட்டாராம்.
ஸோ இதை ஒடுக்க நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா ஜனவரி 19th இந்த மாசம் 19th ஜனநாயகன் ரிலீஸ் என்பதாக நேத்தெல்லாம் ரூமர் ஓடிச்சு. ஆனா 17th அன்னைக்கு லைசன்ஸ் கிடைக்கும். இன்னைக்கு படத்தை பாக்குறாங்க, பார்த்தா 1 வீக்ல கொடுக்கணும்னு. பட் இன்னைக்கு லாஸ்ட் மினிட்ல பார்க்க வேண்டிய குழுல ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு வரலன்னு தே ஆர் டிலேயிங் இட். ஸோ இது வேணும்னு நடக்கிறதா, திமுக செய்கிறதா? ஏன்னா திமுகக்கு ஹோல்ட் ஆன் சென்சார் இஸ் வெரி ஹை. ஏன்னா அவங்க தான் எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ற கேங்கோட கனெக்டட் இருக்கிறது. அதனால அவங்க பண்றாங்களான்னு தெரியல. ஏன்னா நான் இன்னும் 3 நாள்ல தேர்தல் அறிவிக்கப்படக்கூடும். அதாவது இன்னைக்கோ நேத்திக்கோ இன்னைக்கோ இது சிஜே சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து திரும்பி வர்றார். அவர் வந்துட்டாருன்னா அனௌன்ஸ் பண்ணணும். 12th or 13th மோஸ்ட் லைக்லி இட் வில் பி அனௌன்ஸ்ட். அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த படத்தை வர விட மாட்டாங்க. 2019ல மோடியை பத்தி எடுத்த படத்தை கபில் சிபல் கேஸ் போட்டு அன்னைக்கு ஸ்டே பண்ணிட்டாங்க. இப்ப ஜனநாயகன் படத்துல இவருடைய கேரக்டர் பேரு தளபதி வெற்றி கொண்டான்னு டிவிகேன்னு வர மாதிரி நிறைய இடத்துல டிவிகே வாழ்க, டிவிகே அப்படின்னு முதல்வர் இப்படிங்கெல்லாம் இருக்கு. சோ இது இந்த டைத்துல ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு டிஎம்கே போகும். அதனால சர்டிபிகேட் இன்னும் தள்ளி போடுற வேலையும் நடக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி சிபிஐ பொறுத்த வரைக்கும் 3 இஷ்யூ. இந்த கரூர் இஷ்யூல 3 பேர் மேல தப்பு இருக்கு. வாட் இஸ் த பர்சன்டேஜ்னு தெரியாது. ஒண்ணு, அவருடைய ரசிகர்கள் குழந்தையெல்லாம் கூட்டிட்டு போய் மத்தியானம் 12ல இருந்து தங்கினது. 2வது, போலீஸ் சார் they can stop you at any time. இது 144 போட்டு தடுக்க முடியுங்கிறது திருப்பரங்குன்றத்துல ஹைகோர்ட் கொடுத்தப்புறமும் தமிழர் விரோதிகள் நாங்கள், தமிழர் தங்கள் முருகனை வழிபடக்கூடாதுன்னு தடுத்திருக்காங்க. இது வெறும் ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங். இத விஜய் சார் நாங்க தமிழர்கள் உயிரை காப்பாத்தணும், யூ கேனாட் ஸ்பீக், ஒரு 2 நிமிஷம் வேணா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்பி போங்கன்னு பண்ணியிருந்தால் இது கண்டிப்பாக தடுத்திருக்கலாம். சோ போலீஸ்க்கு ரோல் இருக்கு. இவரும் கடைசியில இவங்க அந்த இடத்துல இருந்தே பேசுங்கன்னு கேட்டப்ப உள்ள போனார். லேட் எல்லாம் விட்டுருங்க, லேட்டுங்கிறதுலாம் அர்த்தமற்ற உளறல். நான் காலேஜ் படிக்கிறப்ப உங்களுக்கு கிருஷ்ணகிரியில கருணாநிதியோட மீட்டிங்னு என்னுடைய ரூம்மேட்ஸ் எல்லாம் இப்ப நைட்டு போனாங்க. சாயந்தரம் 7 மணிக்கு வராங்கன்னு. எப்ப வந்தாங்கன்னு தெரியல. காத்தால 4 மணிக்கு டீ குடிச்சு போலாம், 5 மணிக்கு எழுந்து டீ குடிக்க போலாம். நாங்க போனா அப்பதான் கலைஞர் வந்தார், அப்பதான் பேசினார். நாங்கள் ஊழல் செய்தோம் என்கிறார்கள், தேனை எடுத்தவர்கள் புறங்கையை நக்குவார்கள், அது போல எங்களில் சில பேர் தப்பு செஞ்சிருக்கலாம். எம்ஜிஆர் உயிரோடு இருந்தால் நானே ஆட்சியை திருப்பி தருகிறேன், எனக்கு இத்தனை வருட தண்டனை வேண்டாமெல்லாம் பேசினதை நானே அந்த ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன். சோ உங்களுக்கு இப்ப ராத்திரி வரன்னு சொன்னது மறுநாள் வருதெல்லாம் சர்வசாதாரணமா அது நடக்கும். தேங்க்ஸ் டு டிஎன் சேஷன் ராத்திரி அன்னைக்கு மீட்டிங் 10 மணியோட மூடணும் அப்படிங்கிறது இப்ப ஆயிருக்கு. சோ லேட் இஷ்யூ வராது. பட் கோஆபரேட் பண்ணல போலீஸ்க்குன்னு போலீஸ் தரப்பு சொல்றது. பட் இவங்க தரப்பு, அதாவது விஜய் தரப்பு ஏற்கனவே திட்டமிட்டு இது ஒரு அந்த உள்ளூர் எம்எல்ஏ மற்றும் முன்னாள் அமைச்சர் பண்ணாருன்னும் அன்னைக்கு நீங்க எங்கிட்ட கூட அந்த இந்த ஹேண்டில் ஒரு ட்விட்டர் ஹேண்டில் இருந்து வந்த ஒரு ட்வீட் இன்றைக்கு, அதாவது மத்தியானம் 3 மணிக்கு அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு இது செந்தில் பாலாஜி ஃபாலோ பண்ற அவருடைய ஒரு ஃபாலோயருடைய ஐடியில இன்றைக்கு கும்பகோணத்தில் மகாமகத்தில் நடந்தது போல ஒரு சம்பவம் நடக்க இருக்கிறதுன்னு மத்தியானம் 3 மணிக்கு ட்வீட் போட்டிருக்காங்க, 7 மணிக்கு நடந்தப்ப. சோ இது ப்ரீ பிளான். இந்த மாதிரி டெத் வரலன்னாலும் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. சோ இவர் 10 ரூபா பாட்டு பாடின உடனே செருப்பு வந்ததுன்னு சொல்றது. அதே போல அந்த ஸ்பாட்ல இருந்து ஒரு 20 மீட்டருக்குள்ள ஒரு குழி தோண்டப்பட்டிருந்தது, மறுநாளே மூடப்பட்டதுன்னு நாங்க இதையெல்லாம் எத்தனை வீடியோக்கள் எடுத்திருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தர் கையில இருக்கிறதும் வீடியோ தான். சோ யார் யாரெல்லாம் வீடியோ கொடுத்திருக்காங்க, அந்த கேரவானுடைய கம்பெனியை பிடிச்சி அதுல இருந்த 3 கேமராஸ், அந்த டிரைவர், இப்படி பல பேர் தான் வாங்கியிருக்காங்க. சோ இந்த தரப்புல செந்தில் பாலாஜி அழைக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அவருக்கு பதிலாக, ஏன்னா தமிழ்நாடு போலீஸே திமுகவுடைய பி டீமா சி டீமா அது என்ன வேணா பேர் சொல்லுங்க, அப்படித்தான் செயல்பட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா செந்தில் பாலாஜி அந்த கரூர் இன்சிடென்ட் பத்தி கொடுத்த இன்டர்வியூல கொடுத்த வீடியோவை அடுத்த நாள் ஐஏஎஸ் அதிகாரி அமுதா சென்னையில போட்டு காட்டினாங்க. அதனால அப்படி இவன் போலீஸ் தரப்புல கொடுத்ததுக்கு ஃபைனல் பதில். ஏன்னா இந்த கேஸ்ல 20க்கும் மேற்பட்ட கேமரா, அங்க இருக்கிற லோக்கல் விசாரணை, நான் இறந்து போன 41 பேருடைய ரிலேட்டிவ்ஸ், இவங்க எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் 10,000 பக்கம் வலுமினஸ் வரும். சரி, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஒரு நாளைக்கு ஆவரேஜா 75ல இருந்து 100 நம்பர் கொடுப்பாங்க. அதுல 80 அட்டன் பண்ணுவாங்க. 80ல ஒரு 10 கிளப்பிங் இருந்தா கூட ஆவரேஜ் 50ல இருந்து 60 கேஸ் ஏர் பண்ணுவாங்க. அப்ப 7 மணி நேரத்துல 60 கேஸ்ன்னு சொன்னால் ஒரு கேஸுக்கு 10 நிமிஷம் கொடுக்க முடியாது, 10,000 பக்கத்தை படிக்க முடியாது.
சோ அதுக்காக தான் ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மேற்பார்வையில் இது மாதிரி நடந்தது. ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ். அந்த குஜராத் கேஸ்ல முதல்ல ஒரு எஸ்ஐடி போட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஜுடிஷியல் அப்பாயிண்ட் பண்ணாங்க, ஐ மீன் அமிகஸ் கியூரின்னு. சோ இதுக்கு மீறி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மேற்பார்வைங்கிறது உச்ச கட்டம். திஸ் இஸ் நாட் அ ஸ்மால் இன்சிடென்ட். சோ அவர் கன்வின்ஸ் ஆகிற அளவுக்கு சிபிஐ ரெண்டு சைடையும் விசாரிக்கணும்னு லாஸ்ட் ரிசார்ட்டாக விஜயை கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா இல்லைன்னா விஜயை இம்ப்ளிகேட் பண்ற மாதிரி போலீஸ் தரப்பு ஏதாவது தயாரித்திருந்தால் அதை உடைக்கணும். ஸோ எல்லாமே அதுக்காகத்தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு 90 daysல முடிக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. அக்டோபர் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்ததுன்னா ஏற்கனவே 90 days ஆயிடுச்சு. ஸோ அனதர் 30 days எக்ஸ்டென்ஷன்ல இந்த மாசத்துல முடிக்கணும். ஸோ விஜய் ஷுட் ஹேவ் இட்ஸ் சிபிஐ விசிட் இந்த நெக்ஸ்ட் வீக் மோஸ்ட்லி. சார், இப்ப நம்ம திருப்பி வந்து அந்த தாவேகா என்டிஏ பக்கம் சேரலாம், அவங்க வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற அந்த பேச்சுக்கு நம்ம திருப்பி வருவோம். இதுல என்ன ஒரு செய்தி, ஒரு கருத்து கணிப்பாளர்கள் நடுவுல இருந்து வருதுன்னா, இந்த பாஜக இந்த என்டிஏ கூட்டணி, இப்ப இருக்கிற என்டிஏ கூட்டணியில இருந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அது விலகிட்டு அதிமுகவும் தாவேகாவும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு ஒரு வழி செய்யறதுக்கு அவங்க முயற்சி செய்ய போறதாகவும், அது மூலமா திமுகவை அழிக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய முக்கியமான காரணமா இருக்கும் அப்படின்னு ஒரு பேச்சு வருது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல சார், அப்படி எல்லாம் திங்க் பண்ணாங்கன்னா இன்னைக்கு தட் வில் பிகம் ஏற்கனவே அன்ட்ரஸ்டபிள் பர்சன் அப்படின்னு ஒவ்வொருத்தர் மேல துரோகி, நம்பிக்கை துரோகி, இபிஎஸ் ஓபிஎஸ்னு போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இன்னொன்னு கொங்கு பெல்ட்டாக இருக்கட்டும், மதுரைக்கு அந்த பக்க பெல்ட்ல உங்களுக்கு கன்னியாகுமரி போன்ற ரீஜன்ஸ்ல சென்னை கன்னியாகுமரியில ஆல்மோஸ்ட் பிஜேபி, ஐ மீன் ஏடிஎம்கே இஸ் ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிளா போயாச்சு. கன்னியாகுமரியில போன முறை 4th பிளேஸுக்கு வந்தாங்க. ஐ மீன் 3rd சீமான்ஸ் நாம் தமிழர் கட்சி. சென்னையில உங்களுக்கு ஜெயக்குமாருடைய சீட்ல ஹி வாஸ் இன் த 3rd பிளேஸ். இதுல டெபாசிட்டே போச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப ரிமெம்பர் கரெக்ட், அவங்க அலையன்ஸ்ல நின்ன மெட்ராஸ் சென்ட்ரல்ல டெபாசிட்டே போச்சு. இந்த முறை ஜேவிசி எடுத்த சர்வேயாக இருக்கட்டும், ஜேவிசி ஸ்ரீராமோ அல்லது மற்ற சர்வேக்கள் படியாக சென்னையில கிட்டத்தட்ட 16ல 12 சீட்ல வந்து டிவிக்கே 5 சீட்ல கம்ஃபர்டபிளி லீட் அபவ் 2%, ஒரு 3-4 சீட்ல லெஸ் தென் 2%, ஒரு 3-4 சீட்ல 2% கீழே செகண்டா இருக்காங்கன்னு 12 சீட்ல இட் இஸ் டக் ஆஃப் வார். டிவிக்கே செகண்ட்னு வருது. சரி, இந்த இடங்களில் சில இடங்களில் பிஜேபி நின்ன, அதாவது ஜேவிசி ஸ்ரீராம் உங்களுக்கு மகாராஷ்டிரா எலெக்ஷன் அப்போ ஒண்ணு சொன்னார். அதாவது மகாராஷ்டிரா தேர்தல் என்பது ஒரு மாதிரி இருக்கு, இதுல வந்து பெரிய கட்சி சின்ன கட்சின்னு கிடையாது, இதுல வந்து காங்கிரஸும் பிஜேபியும் குறைஞ்சபட்சம் 125 சீட்ல நிக்கணும், மத்த ரெண்டும் இந்த சிவசேனாவா இருக்கட்டும், ஷிண்டேவா இருக்கட்டும், பவாரா இருக்கட்டும், அந்த பக்கம் ஐ மீன் இது ஷிண்டேவோ இல்லாட்டி உத்தவ் தாக்கரேவோ இல்ல, அதே மாதிரி தேசியவாத காங்கிரஸ்ல பவாராக இருந்தாலும் அஜித் பவாராக இருந்தாலும் குறைச்சு நிக்கணும்னாங்க. ஆனால் அந்த பக்கம் ஆளுக்கு 85, ஐ மீன் 90, 88 என்னமோ பிரிச்சுட்டு 285 அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் கம்மியா கொடுத்தாங்க. அங்க தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் காங்கிரஸ் தேவையான இடத்துல நிக்கல. ஏன்னா காங்கிரஸ் எக்ஸப்டிங் மும்பை, காங்கிரஸ் ஓரளவுக்கு எல்லா இடத்துலயும் ஓட்டு வாங்கிட்டு, அது மாத்திரம் இல்லாம பாம்பேக்குள்ள சில இடத்துல பூல் நிக்க வேண்டிய இடத்துல பூல் நிக்கணும், எங்க வந்து வில்லு நிக்கணுமோ அங்க வில்லு நிக்கணும்னு சொல்லிட்டு ஷாய்னா எம்சிங்கிற பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சன் அவ போய் இதுல ஷிண்டேயுடைய இதுல நின்னா. இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி அது தவிர லோக்கல் இஷ்யூஸை எடுத்துன்னு போனாங்க. அது மாதிரி இந்த முறை சென்னையில் பல முக்கியமான சீட்ல, ஐ மீன் வேளச்சேரி, மயிலாப்பூர், டி நகர் ஒண்ணு வேணா அதிமுக ஜெயிக்கலாம், விருக இதை தாண்டி பல ராயபுரம், இது உங்களுக்கு துறைமுகம், இங்கெல்லாம் இன்னைக்கு இது போன முறை நார்த் மெட்ராஸ் சென்ட்ரல் சென்னையில வினோத் செல்வம் நல்ல காம்படிஷன் கொடுத்தார். ஏடிஎம்கே அலையன்ஸ் ஒண்ணுமே இல்லாம போச்சு. சோ இதையெல்லாம் யோசிச்சுட்டு ஏடிஎம்கே இஸ் வெரி குட், கம்ஃபர்டபிளி பிளேஸ்ட் இன் சேலம் அண்ட் அந்த தர்மபுரி. கோயம்புத்தூர்ல தே நீட் இது பாஜக, நீலகிரியில பாஜக வேணும், இதுல கன்னியாகுமரி திருநெல்வேலியில வேணும், சோ சென்னையில வேணும். சோ இதெல்லாம் இல்லாம விஜய் வந்து சென்னை பெல்ட்ல மட்டும் ஹெல்ப் ஆகலாமே தவிர, விஜய் உள்ள வர்றப்ப கண்டிப்பாக விஜயோட எந்த அளவுக்கு முஸ்லிம் ஓட்டுகள் வரும், கிறிஸ்டியன் ஓட்டுகள் வரும் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்கு. சோ காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே ஃபுல்லா இருக்கிறப்ப உங்களுக்கு மைனாரிட்டி எஸ்பெஷலி முஸ்லிம்ஸ் ஓட்டு வராது. அண்ட் எப்படி டிஎம்கே கடந்த சில நாட்களாக
விஜயை பிலோ த பெல்ட் என்னென்ன இஷ்யூ கொண்டு அடிக்க முடியும், இன்க்ளூடிங் சங்கீதா இஷ்யூ பண்ற மாதிரி. இப்ப அவர் 3-4 படத்துல முஸ்லிம் டெரரிசத்தை பத்தி பேசியிருக்கார். அந்த படங்கள் வெளியில வந்தப்ப அவர் பெரிதாக சிக்கினார். துப்பாக்கி, பிகில் ஏதோ இன்னும் 1-2-3 படத்துல அதை எதிர்த்து அன்னைக்கு தடா ரஹீம் பேசின வீடியோக்கள், இவங்க பேசின வீடியோக்கள்லாம் வைரல் பண்ணுவாங்க. சோ திமுக கிட்ட தனியா பாஜக இல்லாம ஏடிஎம்கே மாத்திரம் போனா, இன்னைக்குமே பிரச்சனை என்னன்னா, யூ கோ டு எனிவேர் இந்த சர்வே, ஆன்டி இன்கம்பன்சி எக்ஸிஸ்ட். பட் அதை கம்பைன் பண்ணி ஓட்டு வாங்குற சக்தி 200 தொகுதிக்கு இபிஎஸ் போயும் கூட கடைசி வரைக்கும் போயிருக்கான்னு தெரியல. ஸோ அட்லீஸ்ட் சிட்டிஸ்குள்ள இல்ல, வில்லேஜஸ்ல இருக்கலாம். ஸோ அதனால பிஜேபியை விட்டுலாம் போய் முடியாது. பிஜேபி கண்டிப்பாக அதுல வேணும். விஜய்க்கு தன்னுடைய அந்த ஒரு மாச இது பண்றதுக்கு நான் என்னுடைய கூட்டு தீய சக்தியை அடக்குவதற்காக அதிமுகன்னு சொல்லலாம். அது கூட என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு 40% தான். ஏன்னா ஹி இஸ் கண்ட்ரோல்டு பை ஜான் ஆரோக்கியசாமி. அதுல இருந்து அவர் எந்த அளவுக்கு வெளியில வருவார். ஜான் ஆரோக்கியசாமி போட்டிருக்கிற திட்டம் JJJ, ஜான், ஜோசப் அண்ட் ஜீசஸ்னு வச்சிருக்காங்க. ஸோ ஜான் ஆரோக்கியசாமியும் ஜோசப் விஜயும் ஜீசஸ் புண்ணியத்தால் அவங்க ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையில கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருந்து அவர் வெளியில வருவாரா, ஜான் ஆரோக்கியசாமியை தூக்கி போடுவாரா? இன்னொன்னு மணி பவர். அமித்ஷா ஹஸ் ஆல்ரெடி ஸ்போக்கன் டு, எனக்கு வர்ற நியூஸ் படி இவருடைய லாட்ரி மார்டின் பேசி த்ரூ இவருக்கு ஆதவ் அர்ஜுன் மூலமா இனிமே பணம் வரக்கூடாதுன்னு பண்ணிட்டார். சோ இதெல்லாம் பண்றப்ப பணம் இல்லாம பண்ண முடியுமா? ஏன்னா அதையும் இவர் சுட்டி காட்டி இருக்காராம். உங்களுக்கு நீங்க பிஜேபி கூட்டணி, என்டிஏ கூட்டணியில போயிட்டா போத் டெல்லி சப்போர்ட்டும் கிடைக்கும், இந்த சப்போர்ட்டும் கிடைக்கும். சோ யூ கே நாட் இது. அதனால எனக்கு தெரிஞ்சு அதிமுகவும் விஜயும் சேர்ந்தால், அவர் ஊழல் சக்தின்லாம் பேசியிருக்காரு ஏற்கனவே, அதனால அதுக்கு இன்னும் அதை பிஜேபியும் எடுத்து போட ஆரம்பிக்கும். ஸோ ட்ரிபிள் அட்டாக் அவர் தாங்க மாட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி ஜெயலலிதா 2011 தேர்தல்ல விஜயகாந்த ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த என்டிஏவோட இவர் சேர்ந்தால் 200-210 சீட்டு வரைக்கும் இவங்க ஜெயிக்க முடியும். ஆனால் நீங்க சொல்ற மாதிரி இதை பிரேக் பண்ணிண்டால் அது இன்னும் சூசைடலா போய் ஒரு மாதிரி இந்த இது டிஎம்கே 90 சீட்டு, ஏடிஎம்கே விஜய் 80 சீட்டு அப்படிங்கிற மாதிரி ஸ்பிளிட் வெட்டிக் வரத்துக்கு வாய்ப்பு நிற்கும். ஓகே சார். இப்ப பாஜகவை பத்தி நம்ம பேசுற போது, தேர்தல் நேரத்துல தொண்டர்கள் நலன்ல நயினார் நாகேந்திரன் அக்கறையே காட்டுவதில்ல அப்படின்னு பாஜக இருக்கிற KP ராமலிங்கம் இன்னைக்கு வெளிப்படையா ஒரு செய்தி சேனலுக்கே பேசியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இது எல்லாமே அதாவது காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தன் தலைவர்களை ஓப்பனாக விமர்சிக்கிறதுங்கிறது இருக்கு. சரி, இந்த எக்ஸெப்டிங் 1 or 2 டிஎம்கே அலையன்ஸ்ல யாருமே டிஎம்கேல இருந்து காங்கிரஸை விமர்சிக்கல. தளபதியும் ஐ திங்க் அந்த இவர் தவிர யாரும் விமர்சிக்கல. இந்த 3 சீட்டு விட்டு கொடுத்ததையோ, அலையன்ஸ்ல இவங்களுக்கு சீட்டு கொடுத்தது அவங்களுக்கு சீட்டு கொடுத்ததுங்கிறத யாரும் விமர்சிக்கல. இங்க ரொம்ப அது டெமோக்ரஸி இஸ் டூ மச்ங்கிறது சில நேரத்துல இருக்கிறது. இது எல்லாமே ஒரு நாள் அடங்கிடும். இன்னும் சொல்ல போனால் ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க, இது அண்ணாமலை தன்னை பார்த்து கொண்டு இது தன்னை முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் பண்ணார், இவர் பூத் கமிட்டியை ஒழுங்கா பண்றார் அப்படின்னாங்க. இப்ப இவர் தொண்டரை பார்க்கலன்னு சொல்றாங்க. சோ இது உள்ளுக்குள்ள பிளே ஆயிண்டே இருக்கு. அவர் KP ராமலிங்கம் திமுக அதிமுகல இருந்து வந்தவர், ஆனாலும் நல்ல மாஸ் உள்ளவர் தான். ஏன் இப்படி பேசுறார்? இன்னும் எனக்கு என்னுடைய நினைவு சரின்னா நாமக்கல் கூட்டத்தில் தான் இவர் அமைச்சராக கூடும்னு கூட இவரே பேசினார். அதனால ஏன் இந்த மாதிரி ஆறுதுன்னு தெரியல. பட் திஸ் ஷுட் பி கண்டெய்ன்டு. இதெல்லாம் ஒரு நாள் கண்டென்ட் சேனல்களுக்கு கண்டென்ட்டா போகுமே தவிர அதை தாண்டி கீழே போகாது. பட் இதையும் அவாய்ட் பண்றது நல்லது. ஓகே சார். இப்ப நம்ம தேர்தல் கள நிலவரம் அப்படிங்கிற ஒரு தரப்புல நம்ம திமுக கூட்டணியை பத்தி இப்ப பேசணும். ஸோ அந்த கூட்டணியில தொகுதி அலோகேஷன் இப்ப போயிட்டு இருக்கிற நேரத்துல விசிகாவினர் ரொம்ப அதிருப்தியா இருக்கிறதா ஒரு செய்தி வருது. அதாவது நாயுடு சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்கள், நிர்வாகிகள் தேமுதிகவை கூட்டணிக்கு கூட்டின்னு அதிக தொகுதிகளை நாயுடு சமூகத்துக்கு வாங்கி தரதாகவும், வன்னிய சமூகத்தை சேர்ந்தவங்க அங்க இருக்கிற அமைச்சர்கள், நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் போன்ற கட்சிகளை இன்னும் கூட ராமதாஸ் ஃபேக்ஷனை கூட்டணிக்குள்ள கொண்டு அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கறது முயற்சி பண்றதாகவும், ஆனா திமுகவில் இருக்கிற தலித் அமைச்சர்கள், நிர்வாகிகள் தலித்தை பத்தி கவலையே படாதாகவும், குறிப்பா விசிகாவுக்கு ஆதரவா ஒரு குரல் கொடுக்க திமுக கூட்டணியில யாரும் இல்லை,
அப்படிங்கிற ஒரு அதிருப்தியில இருக்கிறதா ஒரு தகவல் பரவுது. ஸோ ஒருவேளை இப்ப காங்கிரஸ் அடுத்து விசிக வந்து திமுகல இருந்து வெளியில வரதுக்கான முயற்சிகள் நடக்குமா? அது ஒருவேளை வந்து ஏதாவது ஒரு வித்தியாசமான முடிவு எடுக்கக்கூடுமா? இல்ல அப்படி நடந்தா நீங்க மறுமலர்ச்சி விசிகன்னு உடையுமே, அதை பார்க்கணும்ல. உங்களுக்கு விசிக, அதாவது திமுக என்ற ஒரு கட்சி ஒரு ஆக்டோபஸ். தனக்கு வேணும் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டா அந்த கட்சிக்குள்ளேயே தனக்கு பிரான்ச்சஸ உருவாக்கிடும். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில இருக்கிற தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியுடைய லீடர் அவர் தமிழ் செல்வ பெருந்தகை, அவருக்கு ஏடிஎம் மாதிரி ஒரு ஸ்கீமை போட்டு கொடுத்து மத்திய அரசின் நிதி உதவியோடு தலித் இளைஞர்களுக்கு உங்களுக்கு அந்த சக்கிங் மிஷின் கொடுத்தா அந்த மிஷின் எல்லாம் அவருடைய கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் போறதாக இருந்து அதை பற்றி ஒரு ஊடகவியலாளர் பேச, அதன் பிறகு அண்ணாமலை எந்தெந்த பேங்க் லோனு அவங்க எல்லாம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா அடுத்த நாளே கோஆபரேட்டிவ் நேஷனலைஸ் பேங்க் இல்லாம கோஆபரேட்டிவ் பேங்க் மூலமா லோன் கிடைச்சிருக்கு. இப்படி காட்டினது அந்த ஸ்கீமை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா கிட்டத்தட்ட ஒரு மாதமும் சில லட்சம், உங்களுக்கு 60 லட்சமோ 70 லட்சமோ திரு செல்வ பெருந்தகைக்கு போயிட்டு இருக்கும். அதை தாண்டி செல்வ பெருந்தகை மேலும் பல கான்ட்ராக்டுகளை பெற்று இருக்கார். அதை தாண்டி அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் செல்வ பெருந்தகைக்கு மிகப்பெரிய தொடர்பு ஒரு அமைச்சர், வட சென்னை அமைச்சருக்கும் அவருக்கும் கை இருக்கிறதுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த போன முறை திமுகல அந்த கூட்டணியில எம்எல்ஏக்கள் பெரும்பாலானோர் ஜெயிச்சதே உதயசூரியன் சின்னத்துலதான். திருப்பி 24 எலெக்ஷன் அப்பதான் நாங்க உதயசூரியன்ல நிக்க மாட்டோம்னு சொல்லி பானையில நின்னாங்க. அதனால உங்களுக்கு வன்னியரசு போன்றவர்கள் கண்டிப்பாக கட்சியை உடைத்து போயிடுவார்கள். அது தவிர அவர்களுக்கு மரியாதை இருக்காது. இன்னொன்னு, விஜய் எடுக்கும் ஓட்டுகளும் பெருமளவில் அந்த ஜென்சி உங்களுக்கு தலித் நோக்கி. அதனால தனியா போய் இன்னும் குறைஞ்சி போச்சுன்னா, ஏற்கனவே ஒரு முறை 2016 அப்கோர்ஸ் அதுக்கு போறதுக்கு பெரிய அளவுல நோட்டு உள்ள வந்துடுச்சு. சோ அதனால இன்னைக்கு 500 கோடிக்கு மேல ஜெயலலிதா அவங்களுக்கு கொடுத்த 1500 கோடி மொத்தமாக வைகோவிற்கு கொடுத்து அதில் 500 கோடி இவருக்கும் 500 கோடி கேப்டனுக்கும் கொடுக்கப்பட்டதுன்னு ரூமர்ஸ் பேப்பர்ல பெரிதாக சொல்லப்பட்டது. அதனால இன்னைக்கு பணம் அவருக்கு முக்கியம் இல்லை என்று சொன்னாலும் தனியா போனா கேஷ் கிடைக்குமா? இப்ப இனிமே போய் அவர் பாஜக இருக்கிற சைட்ல போக முடியாது. விஜய் கூட போனார்னா அவருக்கு சரிப்பட்டு வராது. அவர் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயிடுவார். அதிகபட்சம் இன்னும் 1-2 சீட் வரலாம் சார். நாயுடு இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு திமுக பணத்தால் செய்ய வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய அளவுல பண்றாங்க. இன்னைக்கு நாளைக்கும் திருச்சியில மாநாடு, ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்டுக்கும் 2000 ரூபாய் கொடுக்குறாங்களாம் 2 நாள் இருந்தால். அது தவிர பெரிய கிஃப்ட் ஹேம்பர் சாப்பாடுன்னு சொல்றாங்க. சோ இப்படி போனா கூட கூட்டம் சேரல. அதுக்கப்புறம் வேற இன்ஃபுளுசர்ஸ் யாருக்கெல்லாம் 50,000 பேருக்கு மேல ஃபாலோயர்ஸ் இருக்காங்களோ இன்ஸ்டால, நீங்க இத பாராட்டி பேசினா உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. கரூர் மாநாட்டை பேசிட்டு ஃபாலோயர்ஸ் குறையிறாங்கன்னு ஒருத்தர் அதை ஓப்பனா சொல்லிட்டு நான் இனிமே பண்ண மாட்டேன்னு சொன்னார். சோ திமுக எங்க லேடிஸ் மாநாடு, இளைஞர் மாநாடு, என்ன மாநாடு போட்டாலும் இன்னைக்கு கூட்டம் கூட்டுவதற்கே கஷ்டப்படுகிறார்கள். இது எல்லாம் அவர்களுக்கு மிக தெளிவான ஆன்டி இன்கம்பன்சியை காட்டுது. அதை லீக் பண்றதுக்கு தான் நீங்க சொன்னீங்க, மெட்ராஸ்ல நாங்க இருக்கிற எங்களுக்கு எல்லாம் ஸ்வெட்டர் தேவையில்லை, அமெரிக்காலாம் உங்களுக்கு ஸ்வெட்டர் இதெல்லாம் போடுவீங்க, ஜுரம் கிரம் வந்தா அப்பா ஸ்வெட்டர் போடுன்னு ஒரு தடவை எடுத்து கொடுத்தாரு. பார்த்தா 10 இடத்துல தையல் போட்டிருந்தது. என்னப்பான்னு கேட்டா, ஏன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் எடுக்கிறோம்னாரு. இன்னைக்கு நம்ம எல்லாம் அதை போட்டுட்டு வெளியில கூட போக முடியாது. அது மாதிரி ஓபிஎஸ் ஒரு பேட்ச், இந்த பக்கத்துல தேமுதிக ஒரு பேட்ச், தனி அரசு ஒரு பேட்ச், கமல் ஒரு பேட்ச்னு வெளியில இருந்து கொண்டு வந்து சேர்த்துட்டே இருக்கார். இதையெல்லாம் மக்கள் இதை போட்டுட்டு போனா யாரும் மதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள வேணா குளிருக்கு போட்டுக்கலாமே தவிர ஃபீல்டுக்கு போனா ஏன் நேத்து கமல் பேசிய வீடியோக்கள் அல்லது மத்தவங்க பேசின வீடியோக்கள்லாம் இருக்கு. எனவே திமுக கூட்டணி தன்னுடைய வீக்னஸ் தான் வெளியில காட்டியிருக்கு. அதாவது மீடியால தென்னவன் மீடியா போல நியூட்ரலாக எல்லாரையும் கூப்பிடுறீங்க, எல்லாரையும் அனலைஸ் பண்றீங்க. அதை விட்டுட்டு திமுக சில்லறை வாங்கிட்டு பேசுறவங்க தான் இது பலமான கூட்டணி மேலும் மேலும் சேர்க்கிறாங்க. சார் ஏற்கனவே வண்டி தள்ளாடுது, அதுல இன்னும் சேர்த்தீங்கன்னா மொத்தமா சாஞ்சிடும். அப்படி சேர்த்துட்டு இருக்கீங்க. சரி, வந்தவங்களுக்காவது மரியாதை கொடுக்குறீங்களா? நீங்க சொன்ன மாதிரி இருக்கிற ஆட்களும் சந்தோஷமா இல்ல, புதிதாக வந்தவர்களும் சந்தோஷமாக இல்லை. பணத்தால எல்லாரையும் வாங்க முடியுமா? ஏன்னா காங்கிரஸ் கூட்டணிக்கே கிட்டத்தட்ட அசாம் தேர்தல் மற்றும் கேரளா தேர்தல் மற்றும் தமிழ்நாடுன்னு 6000 ஸ்வீட் பாக்ஸ்கள் ஒத்துக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இது கேப்டன் கட்சிக்கு 250 ஸ்வீட் பாக்ஸ் பிளஸ் அந்த காலேஜ் அப்படிங்கிறாங்க. சோ எல்லாருக்கும் கேஷால அடிச்சு பண்ண முடியும்னா மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஒண்ணே ஒண்ணு, இபிஎஸ் இன்னும் கொஞ்சம்
ப்ரோஆக்டிவா இருக்கணும். இதே மானாமதுரையில இன்னைக்கு ஒரு டெத் நடந்திருக்கு. இதுல அதை எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. இப்ப சென்ற தேர்தலில் ஆட்சியை எதிர்த்து பெரிய அலை இல்லாட்டி கூட கடைசி நிமிஷத்துல நடந்த 3-4 விஷயங்கள். ஒண்ணு அந்த சாத்தான்குளம் விஷயம், இதே மாதிரி கஸ்டோடியல் டெத். ரெண்டாவது பொள்ளாச்சி, இது அடுத்தது இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போன விதம் தான். பட் இது கடந்த ஒரு வாரத்துல எத்தனை கொள்ளைகள் நடந்திருக்கு. ஐ மீன் திமுக பிரமுகர் 2 வயசு குழந்தைய இது பண்ண விஷயமா இருக்கட்டும், போலீஸ்காரன் போய் ஒரு வீட்டுக்குள்ள லேடிஸ் இது பண்றதாக இருக்கட்டும், 70 வயசு பாட்டியை இன்னைக்கு திமுக காரன் பண்ணியிருக்கான். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு அங்கன் இது தாய் சேய் நல விடுதிய வந்து வீடா மாத்திட்டு இருக்கானா ஒரு திமுக காரன். இத்தனை விஷயங்களை மக்கள்கிட்ட ரீச் பண்ணிருக்கீங்களா? ஓகே, நம்மள மாதிரி ஃபாலோயர்ஸ் அந்த குரூப்ல இருந்தா வரதே தவிர எந்த அளவுக்கு பொதுமக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கீங்க? தயவு செய்து இபிஎஸ் அவர்கள் கூட்டணியை பண்ற அதே அளவுக்கு அடுத்த 40 நாளைக்கு வெளியில கொண்டு போய் ரீச் பண்ணணும். அதற்கு இன்னும் சரியான அளவுல வேலை இல்லை. இதுல நீங்க சொல்ற மாதிரி பிஜேபி எல்லாம் கழட்டி விட்டா திருப்பி திமுக கிட்ட பிளாட்டர்ல கொடுத்த மாதிரி ஆய் நிற்கும். கடந்த தேர்தலில் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தலில் நின்று ஜெயிச்ச போது அதுல சில முறைகேடுகள் நடந்ததா வந்த கேஸ்ல அதற்கான முடிவு நாளைக்கு வெளிவரதா தகவல் வந்திருக்கு. அந்த முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இது கடந்த தேர்தல்ல 2011 கொளத்தூர் தேர்தல். 2011 உங்களுக்கு விஜயகாந்தோட கூட்டணி வச்சுட்டாங்க, மிகப்பெரிய அலையன்ஸ் ஆயிடுத்து. அந்த நேரத்தில் அதுக்கு முன்னாடி 2006 வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் 1000 லைட்ல நின்று போட்டியிடுவார். ஒரு முறை தோத்தும் போயிருக்கார். அதனால ஆல்டர்னேட் சீட்டை தேடிட்டு இருந்தார். அப்படி தேடிய பொழுது 2009 பாராளுமன்ற தேர்தலில் வட சென்னை தொகுதியில் திரு டிவிகே இளங்கோவன் வந்து 29,000 வாட்ல மாதவரத்துல ஜெயிச்சிருந்தார். ஆஹா, நமக்கு ஒரு சேஃப் சீட்டு கிடைச்சிச்சு. பிளஸ் அதோடைய டெமோகிராபியில கிறிஸ்டியன்ஸ் அதிகம். ஸோ உங்களுக்கு பெரம்பூர், மாதவரம் அந்த சைட்ல. ஸோ இதையெல்லாம் மனசுல வச்சுன்னு அங்க போனார். ஆனால் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு சாணக்கியன்னா ஒரு எலெக்ஷன்லயும் ஸ்ட்ராட்டஜிக்கா பிளான் பண்ணி செய்யறதுன்னா அது ஜெயலலிதா. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த தொகுதிக்கு கேண்டிடேட்டா சைதை துரைசாமியை அனுப்பட் பண்ணாங்க. ஆனால் இந்த கிறிஸ்டியன் டெமோகிராஃபி அடிக்கணும்னு சொல்லிட்டு ஜேசிடி பிரபாகரன் எக்ஸ் வில்லிவாக்கம் எம்எல்ஏ, ஏன்னா இந்த கொளத்தூர் என்பதே வில்லிவாக்கத்தை பிரிச்சு புதுசா 2008 ரீக் இதுல வந்த தொகுதி. அதனால ஜேசிடி பிரபாகரனை இன்சார்ஜா போட்டு பண்ணாங்க. ஸோ இதுல பல மால் பிராக்டிஸ்கள், அதாவது திமுக அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி 2011க்கு முன்னாடி பை எலெக்ஷன் வின் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணாங்க. அந்த ஃபார்முலானாலே எல்லாருக்கும் திருமங்கலம்னு தெரியும். அதை வைத்து கொண்டு அதை ஜெயிச்சாங்க. அதே மாதிரி 2010 எலெக்ஷனுக்கு 6 மாசம் முன்னாடி பெண்ணகரத்துல நடந்த பை எலெக்ஷன்லயும் ஜெயிச்சாங்க. ஆனால் 2011 பெண்ணகரத்துல திருப்பி ஏடிஎம்கே தான் ஜெயிச்சது. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2700 ஓட்ல திரு ஸ்டாலின் ஜெயிச்சார். இதே தொகுதியில் இப்ப சமீபத்தில் கொல்லப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் பகுஜன் சமாஜ் கட்சிக்காக நின்று 4400 ஓட்டு நம்ம வாங்கினார். சோ இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் மால் பிராக்டிஸ் நடந்தது அப்படின்னு வித்தின் த ஸ்டிப்புலேட்டட் டைம் எலெக்ஷன் கமிஷன்லயே அப்பீல் பண்ணார். தட் வாஸ் டிஸ்மிஸ்ட். அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல போனார், அங்கேயும் அது எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அதன் பிறகு அவர் எல்லாத்தையும் டீடைல்ஸ் எடுத்தார். அதுல பார்த்தா கேஷாக 1,13,00,000 பிடிச்சிருக்காங்க. அதன் பிறகாக இது துர்கா ஸ்டாலின் அவர்கள் 2-3 இடத்துல லேடிஸ் மீட்டிங் போட்டு பூஜை ஏதோ பண்ணி அங்கெல்லாம் கேஷ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்களை எடுத்து போட்டாங்க. இது எல்லாத்தையும் டிசம்பர் மாதம் நடந்தப்ப இவர் ஒன்னே என்ன பண்ணார்னா, த ஒன் குட் திங் அபவுட் சைதை துரைசாமி இஸ், தனக்கு வக்கீலாக டிஎஸ் நாயுடுன்னு சொல்லிட்டு தம்மா சேஷாத்ரி ஜஸ்டிஸ் அவர் வந்து ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருந்துட்டு கேரளால டிரான்ஸ்பர் ஆயிட்டு ஃபைனலாக மும்பை ஹைகோர்ட்ல இருந்து ஹி ரிசைன்ட் வாலண்டரிலி அண்ட் பிகேம் பிராக்டிசிங் ஜட்ஜ். அவரை போட்டார். சோ அவர் ஒரு கேஸுக்கு அந்த வருஷம் தான் அப்பியர் ஆக ஆரம்பிச்சார். அப்ப இவர் சந்திரசூடு இருந்தப்ப அந்த கேஸ்ல டெக்னிக்கலி சில எரர் இருந்தாலும் ஜஸ்டிஸ்க்காக நான் எடுக்கிறேன், ஹி வில் நாட் டேக் நார்மல் கேஸ்னு கிளியர் பண்ணார். சோ இவர் எடுத்துட்டாருன்னா உடனேயே சுப்ரீம் கோர்ட்ல ஒரு சேஞ்ச் வந்தது. சோ இவர் ஆர்கியூ பண்ணார் நவம்பர்ல. அப்ப என்ன சொன்னார்னா, உங்களுக்கு இந்த கேஸை ஏன் வச்சுட்டு இருக்கீங்க, தள்ளுபடி பண்ணணும்னு கபில் சிபல் சொன்னார். அதாவது ஸ்டாலினுக்காக அந்த வழக்கில் 26 பேர் அப்பியர் ஆனாங்க. நான் இது வரைக்கும் அதிகமாக 23 பேர் பொன்முடிக்கு பார்த்திருக்கேன். இந்த கேஸ்ல 26 பேர் அப்பியர் ஆனாங்க. அதுல 10 பேருக்கு மேல ஒரு தடவை அப்பியர் 1 hour அப்பியரன்ஸ் இருந்தா 50 லட்சம் வாங்குறவங்க. அப்படி கபில் சிபல் கதர்றார், ஐயா இந்த வழக்கு ஒண்ணும் இல்லை, இது 15 வருஷம் பழசு, வேஸ்ட் அப்படிங்கிறார். இவர் எழுந்தினார்,
யுவர் ஹானர் 15 வருஷமா அவர் இருக்கிறதே இல்லீகல் ஆயிடும், என்கிட்ட அவ்வளவு எவிடன்ஸ் இருக்கு, நீங்க இதை பண்ணணும், நான் ஃபுல்லா படிச்சுட்டேன்னு ஒண்ணு. கன்சிடரிங் ஹிஸ் ஸ்டேச்சர், உங்களுக்கு எவ்வளவு நேரம் டைம் வேணும்னாரு. எனக்கு 2 full days. யூ நோ வாட் இட் இஸ், ஐ கேனாட் கிவ் யூ 2 full days. இல்ல, இவர் 2011 டிஸ்குவாலிஃபை பண்ணியிருந்தா 6 years he cannot have competed. பட் திருப்பி 3 தடவை ஜெயிச்சு 5 வருஷமா சீஃப் மினிஸ்டர் இருக்கார். திஸ் இஸ் against constitution and democracy. ஸோ கண்டிப்பா டைம் கொடுக்கணும்னு ஒண்ணு. டிசம்பர்ல 3 half day ஆஃப்டர்நூன் கொடுத்தார். அந்த 3 தடவையும் ஹியரிங் ஆன உடனே அவர் சொன்ன எல்லாத்தையும் கபில் சிபல் உடைச்சிட்டு ஜனவரியில ஒரு டேட் கொடுத்தார். ஆனா சொன்னது, நீங்க ஒரே ஒரு எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இருக்கு, அதை வச்சுட்டு அதுல இதை எல்லாமே எனக்கு டைரக்டா லிங்கிங் டு ஸ்டாலின் இல்ல, அதாவது ஊழல் நடக்கலன்னு சொல்ல. இதுல ஆர்குமெண்ட் வந்தப்பயே அன்னைக்கு 20 லட்சம் பர் கான்ஸ்டிடுவன்சி தான் அலௌடு, ஆனா பல கோடிகள் அப்படின்ன ஒண்ணு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே இன்னைக்கெல்லாம் 75-100 கோடி ரூபாய் ஒரு அசம்பிளிக்கு பண்றாங்கன்னு எனக்கும் தெரியும், அதெல்லாம் ரெக்கார்ட்லயே இருக்கு. சோ இதெல்லாம் ஆனால் நேரடியாக ஸ்டாலின் பண்ணினார், அதுதான் மால் பிராக்டிஸ்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு இல்ல. டிஜிட்டல் எவிடன்ஸ் இருக்கு, நானே கூட சீரியஸா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா ஜனவரி 7ஆம் தேதி வந்து திருப்பி 13, 14, 15, 16, 16, 17 ஹியர் பண்ணாங்க. அப்ப என்னடான்னா அந்த வீடியோ வாஸ் டேக்கன் ஆன் தி டேட் ஆஃப் எலெக்ஷன். ஒரு இதுல ஹாஸ்பிட்டல்ல பணம் கொடுக்கறாங்கன்னு நியூஸ் வர சைதை துரைசாமி ஆட்கள் போய் தட்டுறாங்க, அது அத்தனையும் வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு, இவங்க விடமாட்டேன்றாங்க. இந்த மீன் டைம் பறக்கும் படைக்கும் தெரிஞ்சு போய் எலெக்ஷன் கமிஷனும் வந்துட்டாங்க, அவங்க இந்த வீடியோவை ஆத்தென்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் சம் டைம் விடுறாங்க, அங்க பார்த்தா ஒரு ரூம் அடைச்சிட்டு பின்னாடி ரூம் வழியா யாரோ போயிருக்காங்க, சில மூட்டைகள்ல பணமும் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா பல பெண்கள், சுய உதவி குழு பெண்கள் அங்க கொடுத்திருக்காங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. இது அத்தனையும் வீடியோ ஆயிருக்கு. பட் இது நேரடியா ஸ்டாலினை எப்படி லிங்க் பண்ணுவீங்கன்னு ஜஸ்டிஸ் மகேஸ்வரி கேட்டார். ஆனால் அது என்ன கன்வின்ஸ் பண்ணுங்க, அப்பதான் நான் அந்த சைடுக்கு பதில் கொடுக்க முடியுங்கிற மாதிரி தான் இருந்தது. என்னை பொறுத்தவரை எலெக்ஷன் மால் பிராக்டிஸ்ல இந்தியால நினைச்சு பார்க்க முடியாத லெவல்ல டிஸ்குவாலிபிகேஷன் நடந்திருக்கு. ஒன் இஸ் இந்திரா காந்தி இன் 1971. அந்த இதுல அவங்க டிஸ்குவாலிஃபை, அலகாபாத் ஹைகோர்ட்ல ராஜ்நாராயணன் கேஸ்ல டிஸ்குவாலிஃபைடு சொன்ன உடனே ஒரு நாள் ஸ்டே கொடுத்தார் கிருஷ்ணய்யர் தவறாக. அன்னைக்கு டெமோக்ரஸியை தூக்கி காலில் போட்டு மிதிச்சு இது மிஸ்ஸா வந்தது, எமர்ஜென்சி. அதன் பிறகு 2006, 2004 எலெக்ஷன்ல சோனியா காந்தி பிரைம் மினிஸ்டர் ட்ரை பண்ணி அப்துல் கலாம் விடாதப்புறம் அவளுக்கு யூபிஏ சேர்பர்சன் கொடுத்தாங்க. பட் தட் பொசிஷன் வாஸ் ப்ராஃபிட் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லி காட்டின உடனே, ஏன்னா அவளுக்கு கேபினட் ரேங்க் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்தாங்க, கேபினட் மினிஸ்டர் கேனாட் ஹேவ் ப்ராஃபிட் ஜாப்னு சொல்லிட்டு ஷி வாஸ் டு பி டிஸ்குவாலிஃபைட். அந்த கேஸ் நடக்கிறப்ப ஷி ரிசைன்ட். அதுக்கப்புறம் ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணி அந்த ஜாப் வந்து ப்ராஃபிட் கிடையாதுன்னு போட்டு அதுக்கப்புறம் ரீ எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காங்க. ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர் செமி டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் ஹவ் டேக்கன் பிளேஸ். ஸோ இதுலயும் என்னை பொறுத்த வரைக்கும் 25% வரைக்கும் சான்சஸ் இருக்கு. 60-75% he may be allowed to escape saying that direct link இல்லைன்னு ப்ரூவ் பண்ணலாம். இல்ல, தெளிவான எலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்த அவங்க முன்னாடி எடுத்த வீடியோக்கள் கேஷ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இருக்கு. ஆனா ஸ்டாலினோட லிங்க் பண்ண முடியல, யாராவது ஒரு அவரோட ஆள் கொடுத்திருக்கலாம், ஆனா ப்ரூவ் பண்ணலன்னு போலாமே தவிர வாய்ப்புகள் என்னை பொறுத்தவரை அதிகம் 40% வரைக்கும் இருக்கு, குறைஞ்சபட்சம் 25%. ஸோ இது நாளைக்கு நடந்தால் Stalin will be disqualified for another 6 years to fight. Not only 26, even 31 கூட ஃபைட் பண்ண முடியாது. ஐ மீன் அவர் ஃபைட் பண்ணலன்னா கூட, இப்ப இந்த பீகார் கேஸ்ல எடுத்துட்டீங்கன்னா லல்லூர் ஃபைட் பண்ணலன்னா கூட அல்டர்னேட் ஹஸ் பீன் மேட் ரெடி. தேஜஸ்வி ஓரளவுக்கு ஃபைட் கொடுத்தார். பட் இந்த முறை இங்க உதயநிதியை போட்டா ஜெயிக்க முடியாதுன்னு தான் எல்லாமே ஸ்டாலின் தலைமையில ஐ மீன் நலமுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், அந்த ஸ்டாலின் அப்படின்னு கொண்டு போனாங்க. பட் இப்ப ஸ்டாலின் chances of 60 to 75% if he is that 25 to 40% disqualify ஆனார்னா அல்டர்னேட்டே இல்லாம இது மிகப்பெரிய பாதிப்பை தரலாம். பட் சான்சஸ் ஆர் 25 to minimum 25%, maximum 40%. நாளைக்கு இந்த நேரம் தெரிஞ்சிடும். அது உங்களுக்கு வந்து ஒரு அனுதாப வாக்குகளை சேர்க்காதா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல சார், இதெல்லாம் வந்து ரொம்ப மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு எல்லா நேரத்திலையும் ஜெயலலிதாக்கு ஓரளவு கிடைச்சது. பட் உங்களுக்கு வந்து இதே ஹரியானால எடுத்துட்டீங்கன்னா ஓம் பிரகாஷ் சௌதாலா கடைசி வரைக்கும் வின் பண்ண முடியல. he was convicted, ஜெயில இருந்தார். he was even older than இவர் லல்லு. அதனால ஒன்னும் பெரிதாக வரல. அண்ட் இந்த கட்சி, இந்த திமுகவை பொறுத்த வரைக்கும்
அவங்களுடைய ஓட் ஷேர் அந்த 20% தாண்டவே இல்லை. உங்களுக்கு தனியாக 2014 அவங்க தனியா நிக்கல, ஜெயலலிதா மொத்தமாக தனியா நின்று 41% வாங்கினாங்க. இவங்க அலையன்ஸோட 23% வாங்கினாங்க. சோ இவங்களுடைய ஓட் ஷேர் 20% தான். அதுலயும் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப கம்மி, லேடிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனாலதான் இத்தனை நான் சொன்ன அந்த சட்டைக்கு பேட்ச் ஒர்க் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அனுதாபம் வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அவங்க ஓட்டர்ஸ் வரலாம். இப்ப இன்னைக்கு தேவை பிரச்சாரத்தை ஒழுங்காக கொண்டுட்டு போகணும். எப்படி கடந்த ஒரு வாரமா நீங்க பாத்திருந்தீங்கன்னா இதுல இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லயும் உங்களுக்கு சன்னி சேனல், அந்த சேனல் நக்கூரன் அப்படின்லாம் சொல்லிட்டு எப்படி டிவிக்கே பண்றாங்களோ அது மாதிரி இவங்க ஒர்க் பண்ணணும். இவங்க எல்லா மீடியாக்கும் போகணும். நான் இப்பதான் ஒரு சேனல்ல படிச்சேன், கடந்த 5 வருஷமா ஒரு மாசத்துக்கும் 1.5 கோடி ரூபாய் பெண் நிறுவனம் கண்ட்ரோல் பண்ணதான் எல்லா மீடியா. எலெக்ஷன் டைத்துல தட் வில் பி இன்க்ரீஸ் ஃப்ரம் எனிவேர் பிட்வீன் 10 to 20 crores. சோ இவங்க ஏன்னா கிட்டத்தட்ட நான் 4 லட்சம் கோடி ஊழல் செய்துள்ளதாக கவர்னர்கிட்ட போய் இவர் கொடுத்திருக்கார் பெட்டிஷன். அது ரொம்ப ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இவர் சொன்னது, நம்ம நிதியமைச்சராக இவர் இருந்தப்ப, மதுரையை சேர்ந்த இவர் இருந்தப்ப, அவர் இதே 2022 பட்ஜெட்டுக்கு முன்னாடி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எக்ஸ்பிரஸ் கொடுத்த பேட்டியில 2 to 3% லீக்கேஜஸ் இன் டாஸ்மாக் அலோன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 to 3% ஆஃப் ஜிடிபின்னு சொன்னா எனிவேர் இன்னைக்கு தேதியில 33 லட்சம் கோடிக்கு 66ல இருந்து 99,000 கோடி ஒரு வருஷத்துக்கு, விச் மீன்ஸ் 4 லட்சம் கோடி கிட்ட. அதே போல அடுத்த லைன்ல அவர் சொல்றது, we should be earning several thousand crores from மணல், கல்குவாரி அண்ட் கிரானைட், கனிம வளம், கல் இதுல. ஆனா we are getting few hundred கூட வரல. 5 மாவட்டத்துல உங்களுக்கு 38 கோடிக்கு பில் போட்ட இடத்துல 4730 கோடின்னு இடி ஐஐடி கரக்பூரை வச்சு ப்ரூவ் பண்ணதுக்கு நீ எஃப்ஐஆர் போடல. சார் பிரச்சனை இபிஎஸ் ஷுட் பி மோர் ப்ரோஆக்டிவ். வெறும் கேஸ போட்டுட்டு இன்பதுரை போட்டு கேஎன் நேரு பேர்ல கண்டெம்ட் போட்டு ஒரு வாரம் ஆச்சு. ஐ மீன் ஜட்மெண்ட் கொடுத்து 4th with you have to file எஃப்ஐஆர்னு போட்டாங்க. 4th with மீன்ஸ் வித்தின் 1 hourன்னு அர்த்தம் நார்மல் பிராக்டிஸ்ல. 7 நாளுக்குள்ள ஆகலன்னு கண்டெம்ட் போட்டு அடுத்த 7 நாள் ஆயிடுச்சு. அதே மாதிரி வழக்கு இதுல அதுக்கு பேர் என்ன சொல்றது, இது இப்ப மணல் கடத்தல். அதே மாதிரி உங்களுக்கு இபில எடுத்துட்டீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் கேஸ்ல 33 கம்பெனி ஒரே ரேட்டு பைசா வரைக்கும் மேட்ச் பண்ணி கொடுத்து ஸ்பிளிட் அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் கொடுங்கன்னு சொல்லி எஃப்ஐஆர் போடாம டிலே பண்றதுக்கு ஹைகோர்ட் யூஸ் ஆகுது. ஸோ கோர்ட் ஹாஸ் பீன் மிஸ்யூஸ் டு த மேக்சிமம். என்ன ப்ராப்ளம்னு சொன்னால் கபில் சிபல், முகுல் ரோத்தகி இவங்கெல்லாம் வந்தால் அவங்க எல்லாம் 80-75 வயசு. இன்னைக்கு இருக்கிற ஹைகோர்ட் ஜட்ஜ் 62 வயசுல ரிட்டையர் ஆனோம். சுப்ரீம் கோர்ட்னா 65. இவங்கெல்லாம் ஜூனியரா இருக்கப்ப கூட வசதியான கிளைண்ட் வேணும்னா அவங்க கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க முன்னாடி தே கேனாட் சே நோ. அதுக்காக வாய்தாவோ சில இதெல்லாம் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை உடைக்கிறதுக்கு பிஜேபியும் ஏடிஎம்கேயும் இன்னைக்கும் பண்ணலன்னா, ஏன்னா இதுக்குதான் போன வாரம் இடியோடைய சீஃப் 3 நாளைக்கு மெட்ராஸ்ல இருந்தார். ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் கேஎன் நேரு பேர்ல எஃப்ஐஆர் போடல, இதுல மணல் கடத்தல்ல போடல, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கேஸ்ல போடல. இதை தாண்டி இன்னும் எத்தனை கேஸ்ன்னு எடுத்து பார்த்தா எண்ணில் அடங்காதது. ஸோ இதுக்கு நடுவுல ஸ்டாலினும் வந்தது என்றால் மிக நிச்சயம். ஏன்னா இன்னும் சொல்ல போனால் கேஎன் நேரு கேஸ்ல பேஜ் நம்பர் 64 ஆஃப் தி அட்டாச்மெண்ட் 54 சேஸ் பார்ட்டி ஃபண்ட் என்றால் நேரடியாக அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டாலின் அண்ட் உதயநிதினு இருக்கு. ஸோ இதெல்லாம் வர நீங்க சொல்ற எந்த அனுதாபமும் வராது. ஆனால் இதை கேபிட்டலைஸ் செய்யற இடத்துல இபிஎஸ் உடைய ஒர்க் அவர் பிஜேபியோட கோஆபரேட் பண்ணி செய்யணும். அண்ணாமலை போல மக்கள்கிட்ட கொண்டு போற இதுக்கு இது ஒரு நோட்டாக்கு கீழே இருந்த கட்சியை 18% கொண்டு போனார்னா அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் வேணும். இனிமேல் செஞ்சா நிச்சயமா முடியும். சார் நன்றி சார். சார் நடுவில் நீங்க தென்னவன் மீடியா நியூட்ரலா செயல்படுறதுன்னு நற்சான்றிதழும் கொடுத்தீங்க, அதுக்கும் நன்றி. நேயர்களே, இவ்வளவு நேரம் எங்களுடைய இந்த விவாதத்தில் பங்கேற்றதற்கு நன்றி. நீங்கள் அனைவரும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.